Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 11க்கான adjustments in final accountsல இன்னைக்கு நாம பார்க்க போற adjustment provision for discount on debtors. So far நம்ம பார்த்தது bad debts, provision for bad and doubtful debts. இப்போ provision for discount on debtors. Discount on debtors அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணுவோம். அந்த debtors வந்து நம்மளோட டியூ டேட் முடியறதுக்கு முன்னாடி சப்போஸ் அவங்க நமக்கு வந்து காசை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக ப்ராம்ப்ட் பேமெண்ட்டுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நாம் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு தருவோம். ஸோ 10,000 worth உள்ள கூட்ஸை நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு டெட்டாருக்கு 3 monthsல பே பண்ண வேண்டியது சப்போஸ் அவர் வந்து ஒரு 2 monthsலேயே பே பண்ணார்னா அவருக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் கால்குலேட் பண்ணி 10,000ங்கிறது ஒரு 9,000 பே பண்ணால் போகிறோம் அப்படின்னு நாம் டிஸ்கவுண்ட்டு அலோவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து யூஷுவல் ப்ரொசீஜர். இது வந்து இந்த கேஷ் டிஸ்கவுண்ட் நம்ம அலோவ் பண்ணுவோம். எதுக்காக, யாருக்கு அலோவ் பண்ணுவோம்னா டெட்டாஸ்க்கு. எதுக்காகனா ப்ராம்ப்ட் பேமெண்ட்டுக்கு. அதை நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கேஷ் புக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இது வந்து யூஷுவல் ப்ரொசீஜர். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் வந்து இட் இஸ் அலௌடு டு த கஸ்டமர்ஸ். ஒரு அக்கௌண்டிங் இயரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எஸ்டிமேட் போட்டு ப்ரொவைட் பண்ணலாம். எப்படி ப்ரொவைட் பண்ணலான்னா ஒரு ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணி, எப்படி நம்ம வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, அதாவது நம்ம வி ஆர் ஆன்டிசிபேட்டிங் த லாஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டவுட்ஃபுல் டெட்ஸ். அதுக்கு நம்ம ஒரு ப்ரொவிஷன் ஃபார் த டிஸ்கவுண்ட். ஓகே, இந்த டிஸ்கவுண்ட் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அலோவ் பண்ணுறது ஆக்சுவலாக இது ஒரு லாஸ் தான். இதுவும் வந்து ஒரு ஆன்டிசிபேட்டட் லாஸ், அதாவது எக்ஸ்பெக்டட் லாஸ். ஓகே, ஸோ அதுக்கு நாம் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த ப்ரொவிஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கிரியேட்டட் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் எந்த பர்பஸுக்காக அந்த ப்ரொவிஷனை மேக் பண்ணியிருக்கோமோ அதுக்காக தான் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸுக்கும் நம்ம ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணோம்னா, ப்ரொவிஷன்னா ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வைக்கிறோம்னா அதை அந்த பர்பஸுக்காக மட்டுமே அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்காக இது வந்து ஒரு லாஸ் தான், இது வந்து எக்ஸ்பெக்டட் லாஸ் தான். அதுக்காக ஒரு பர்சன்டேஜை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம்னா அதுக்காக மட்டும் அதை யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதுதான் நம்ம ப்ரொவிஷன். சச் அ ப்ரொவிஷன் இஸ் நோன் அஸ் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ். அண்ட் இதுவும் வந்து இட் இஸ் கால்குலேட்டட் ஆன் த பர்சன்டேஜ் ஆன் த சன்ட்ரி டெட்டாஸ். எப்படி வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸு பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஏன்னா வந்து எவ்வளோன்னு நமக்களால கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போது சன்ட்ரி டெட்டாஸ் ஒரு 10,000, நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வரவே வராதுன்னு ஒரு 2,000, அது பேட் டெப்ஸ். அதை நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணிடுவோம். மீதி 8,000 இருக்கும். அந்த 8,000ல் அந்த அக்கௌண்டிங் இயரில் திரும்பவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், இது ஒரு 2% ஆஃப் த பீப்புள் நமக்கு கொடுக்க மாட்டாங்க, இந்த 8,000ல் ஒரு 2% வராது அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணும்போது அந்த 2% அந்த 8,000ல் கால்குலேட் பண்ணி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம், டிடெக்ட் பண்ணுவோம். எப்படி, இதெல்லாம் சன்ட்ரி டெட்டாஸ்லேருந்து தான் நம்ம பண்ணுறோம். சரி, அதே மாதிரி தான் நம்ம இந்த ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸும் சன்ட்ரி டெட்டாஸ்லேருந்து பேட் டெப்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு பேட் டெப்ஸ் அந்த வர அமௌண்ட்லேருந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர அமௌண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸை கிரியேட் பண்ணணும். ப்ரீவியஸ் சம்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து சன்ட்ரி டெட்டாஸ். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுக்குற ஃபர்தர் பேட் டெப்ஸை மைனஸ் பண்ணுறோம், மீதி 50,000 வருது. அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நமக்கு வந்து சம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 5% ஃபார் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வராதுன்னு தெரிஞ்சிச்சு, மைனஸ் பண்ணிட்டோம். இந்த 50,000ல் 5% வராதுன்னு அப்புறமா அதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. முதல்ல ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இல்லை, அந்த அக்கௌண்டிங் இயர் க்ளோஸ் பண்ணும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, 5% வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, இதுவும் வராது 5%. அப்போது அந்த 50,000லேருந்து இதை மைனஸ் பண்ணி 2,500 வருது. மீதி உள்ள இந்த 47,500 இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குட் டெட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த அமௌண்ட்டு நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த குட் டெட்டாஸுக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து தான் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ அந்த குட் டேட்டாஸ் வந்து அவங்க தே மே பே தேர் டியூஸ் ஆன் டைம், அதுக்கான கேஷ் டிஸ்கவுண்ட்டை அவங்க அவைல் பண்ணிப்பாங்க. அந்த டிஸ்கவுண்ட் தட் இஸ் லாஸ்,
அது வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறோம், எஸ்டிமேட் பண்ணுறோம், அதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதுதான் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ். சரி, இதை எப்படி நம்ம காமிப்போம் அப்படின்னு சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, அப்புறம் ஹவு இட் வில் அப்பியர் இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இட் வில் பி ஷோன் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ரெண்டு இடத்துல வரணும். ஒன்று வந்து டெபிட் சைட் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஜஸ்ட் வி ஹேவ் டு ரைட் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ்னு அந்த அமௌண்ட் எழுதிடணும். அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் குட் டெட்டாஸ்லேருந்து கால்குலேட் பண்ணி போடணும். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, சன்ட்ரி டெட்டாஸ் மைனஸ் ஃபர்தர் பேட் டெப்ஸ் மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ், அதில் மிச்சம் வர அமௌண்ட் தான் குட் டெட்டாஸ். அந்த குட் டெட்டாஸில் தான் அந்த பர்சன்டேஜை நம்ம கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் ஆஃப்டர் டிடக்டிங் நியூ பேட் டெப்ஸ் அண்ட் நியூ ப்ரொவிஷன். சரி, இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இங்கே ட்ரையல் பேலன்ஸ் ஷோஸ் as on 31st December 2016 சன்ட்ரி டெட்டாஸ் 10,500, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பேட் டெப்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் 500 கொடுத்துருக்காங்க. ப்ரொவைட் 5% ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் அண்ட் 2% ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ். ஸோ இந்த மாதிரி இந்த சம்ஸ் நமக்கு இந்த மாதிரி சின்ன சம்ஸ் நமக்கு வரும்போது டைரக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பிளேஸை விட்டுட்டு யூ கோ ஃபார் த பேலன்ஸ் ஷீட். நமக்கு நல்லா தெரியும் இது எல்லாமே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் சன்ட்ரி டெட்டாஸில் பண்ண வேண்டிய கேல்குலேஷன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ யூ டைரக்ட்லி கோ ஃபார் த பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அசட் சைடில் சன்ட்ரி டெட்டாஸ் நமக்கு சம்பளம் கொடுத்துருக்க சன்ட்ரி டெட்டாஸ் 10,500. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நமக்கு கொடுத்துருக்கிற பேட் டெப்ஸ் இதுதான் சன்ட்ரி டெட்டாஸ். ட்ரையல் பேலன்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பேட் டெப்ஸ் வந்து 500 கொடுத்துருக்காங்க இல்லையா. அது வந்து பேட் டெப்ஸ் இது வந்து என்னன்னு சொல்லலாம், நியூ பேட் டெப்ஸ்னு சொல்லலாம், ஃபர்தர் பேட் டெப்ஸ்னு சொல்லலாம். ஓகே, அதை ஃபர்ஸ்ட் நம்ம டிடெக்ட் பண்ணிக்கிறோம். முடிஞ்சிச்சு. இப்போ வர்றது 10,000. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ அந்த அக்கௌண்டிங் இயர் க்ளோஸ் பண்ணும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, இன்னும் ஒரு 5% வந்து வராது அப்படின்னு அதுக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க. ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம இந்த 10,000லேருந்து தான் 5% நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ 10,000 into 5/100 gives you 500 provision for bad and doubtful debts. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பேட் டெப்ஸ் மைனஸ் பண்ணியாச்சு, டவுட்ஃபுல் டெப்ஸையும் மைனஸ் பண்ணியாச்சு, மீதி உள்ள இந்த அமௌண்ட்டு தான் குட் டெட்டாஸ். இதுதான் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு, வரவே வராதுன்ற ஒரு அமௌண்ட்டு, இதில் இவ்வளோ வராது அப்படின்ற ஒரு அமௌண்ட்டு, இதை நம்ம கடைசியாக கால்குலேட் பண்ணோம், கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபேம் இது வராது அப்படின்னு. ஸோ அதையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ மீதி உள்ள இதுதான் வந்து நமக்கு குட் டெட்டாஸ், இந்த அமௌண்ட் நமக்கு வரும் அப்படின்னு தெரியும். இவங்களுக்கு தான் நம்ம ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், இவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ குட் டெட்டாஸுக்கு தான் நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணணும், ப்ராம்ப்டாக பே பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ அப்போ இந்த 9,500ல் அவன் சொல்லியிருக்கான் இல்லையா 2%, அதை கால்குலேட் பண்ணு. 9,500ல் 2% கால்குலேட் பண்ணால் we get 190. ஸோ டோட்டல் அமௌண்ட் ரிசீவபிள் ஃப்ரம் த டெட்டாஸ் வந்து 9,320. ஓகேவா. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறமா நம்ம வந்து அட்ஜஸ்டிங் என்ட்ரி எழுதலாம் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது என்னன்னா ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ்க்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ். எப்படி நம்ம ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல்ஸ் போடுறோமோ அதே அட்ஜஸ்டிங் என்ட்ரி தான். அண்ட் அதே மாதிரி P&L அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நம்ம காமிக்கிறோம். ஓகே, ஸோ P&L அக்கௌண்ட்டில் நம்ம எப்படி காமிக்கிறோம் அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் 190 rupees. ஸோ இது நம்ம வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் உள்ள அமௌண்ட்டை எடுத்து அப்படியே அழகாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ளது 2 இடத்துல இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் எழுதியிருக்க இந்த பேட் டெப்ஸை 2 பேட் டெப்ஸ்ன்னு போட்டாச்சு. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் இதில் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் அந்த 500, அதை இங்கே காமிச்சிட்டோம். அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸு 9,500ல் 2% 190, அதை நம்ம இங்கே காமிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்கிறது எல்லாம் நியூ பேட் டெப்ஸ், நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ், நியூ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ். இதுவே ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இது 3மே ட்ரையல் பேலன்ஸில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2ம் ஆக்சுவலாக அது எல்லாமே வந்து என்னென்னா ஓல்டு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். சரி, அதுக்கப்புறமா நம்மளோட ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ளதுக்கு எல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்டிங் என்ட்ரி எழுதணும். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பேட் டெப்ஸுக்கான ஜேர்னல் என்ட்ரி பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சன்ட்ரி டெட்டாஸ் 500 போட்டுரு.
அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸுக்கான ஜேர்னல் என்ட்ரி. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸு இந்த அமௌண்ட் 500 எழுதிடு. இப்போ நாம் பார்க்குறது ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸு. ஸோ அதுக்கான அட்ஜஸ்டிங் என்ட்ரி மட்டும் நம்ம எழுதுறேன். இதுவும் அதே சிமிலர் தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ்ன்னு இந்த 190 காமிக்கணும். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸுக்கான அட்ஜஸ்டிங் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் 190. இங்கே போடுற அமௌண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக நம்ம தப்பு பண்ணுவோம். நம்ம எதுக்கெல்லாம் அட்ஜஸ்டிங் என்ட்ரி எழுதணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறதுக்கு எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எழுதணும். ஓகே, அதுக்கப்புறமா இங்கே நம்ம போடுற அமௌண்ட் கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் இந்த சன்ட்ரி டெட்டாஸ்லேருந்து எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். P&Lயோட டெபிட் சைடில் இந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் அதுக்கு நேராக நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரொவிஷன் சம்ஸ் எல்லாம் வந்தது, சின்ன சின்ன சம்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால் முதல்ல கொஞ்சம் இடம் விட்டுருங்க. அட்ஜஸ்டிங் என்ட்ரிக்கும் P&L அக்கௌண்ட்டுக்கும் இடம் விட்டுட்டு செப்பரேட்டாக நீங்கள் பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணி இந்த கேல்குலேஷன் எல்லாம் இதில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூ ரைட்டிங். சிலதுக்கு தான் நமக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி கேட்பாங்க. எதுக்கு கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் எழுதுங்க. ஓகே, மித்ததுபடி நீங்கள் காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளமில் அப்படியே இதை போட்டுட்டு வர வேண்டியதுதான். ஓகேவா? ஹோப் யூ ஆர் கிளியர் வித் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ். ஸோ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிஸ்கவுண்ட் யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா குட் டேட்டாஸுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். அவங்களுக்கு ப்ராம்ப்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறோம். ஸோ அந்த குட் டேட்டாஸை கண்டுபிடிக்கணும்னா சன்ட்ரி டேட்டாஸ்லேருந்து நியூ பேட் டெப்ஸு, நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸை மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்டு தான் குட் டேட்டாஸ். அதில் தான் நம்ம டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸை கேல்குலேட் பண்ணணும் கொடுத்துருக்க பர்சன்டேஜ் வச்சு. ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் வித் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டாஸ். தேங்க்யூ.